இப்போ நம்ம 22 கிலோ பிரியாணி எங்க பண்றோம்னா ஜான்ஸ் காலேஜுக்கு பண்றோம். நல்ல பொன்னிறமா அடிச்சு இதே பக்கத்துல நம்ம இஞ்சி பூண்டு அடிக்க போறோம். இப்போ 2 கிலோ மல்லி 1 கிலோ புதினா போடுறோம். அதாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமே ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம வந்து 1க்கு 1.5 கறி போடுறோம். நல்லா இருக்குது. ரைஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. எந்த ஸ்பைஸுமே இதாக இல்லை, எல்லாமே கரெக்டான. பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு எல்லா விதத்துலேயும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸ்பைசஸ் நிறைய இல்லாமல் கரெக்டாக இருக்குது ஸ்பைசஸ். எம்எஸ்கே யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் சாவுலவே நான் உங்கள் ரில்வான். நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 22 கிலோ பிரியாணி மெஷர்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 22 கிலோ பிரியாணி செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ நம்ம 22 கிலோ பிரியாணி எங்க பண்றோம்னா ஜான்ஸ் காலேஜுக்கு பண்றோம். அதை வந்து நீங்க கண்ணை சிமிட்டாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வட்டை எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதுல வந்து நெய் ஆயில் பிரிக்க போறோம். இப்போ வந்து நம்ம வந்து 2.5 லிட்டர் நெய் அடிக்க போறோம், 3 லிட்டர் ஆயில் அடிக்க போறோம். 22 கிலோ பிரியாணி. இப்போ நம்ம வந்து ஒரு 20 கிராம் பட்டை, 20 கிராம் ஏலக்காய், லவங்கம் 10 கிராம். இப்போ நம்ம வட்டை ஏத்த போறோம். இப்போ நம்ம பல்லாரி போட போறோம். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 400 கிராம் பல்லாரி. அப்படிங்கும் போது நம்ம இப்ப 800 பல்லாரி போட போறோம். இப்போ நம்ம 200 கிராம் பச்சை மிளகா போட்டிருக்கோம். அது பல்லாரியோட சேர்த்து போட்டிருக்கோம். அந்த வட்டத்தை நம்ம ஏற்ற உடனே இந்த அரிசியை வந்து நம்ம ஊற போட்டோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஊறணும். அரிசி வந்து நம்ம கரெக்டா நம்ம அந்த ஏற்றவும் நம்ம மசாலா வெந்து வரும், அந்த அரிசி வரவும் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து வந்துட்டு இருக்கு. அதாவது பாதி வந்துருக்கு, இன்னும் பாதி வேணும். இப்ப நம்ம வெங்காயம் வந்து பொன்னிறமா ஆயிடுச்சு, நல்ல பொன்னிறமா ஆயிடுச்சு. இதே பக்கத்துல நம்ம இஞ்சி பூண்டு அடிக்க போறோம். இஞ்சி வந்து 2 கிலோ 200 கிராம் இஞ்சி. அதாவது பூண்டு வந்து 1 கிலோ 100 கிராம் பூண்டு. தயிர் வந்து 4 கிலோ 400 கிராம் தயிர். 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் தயிர். 1 கிலோவுக்கு வந்து 30 கிராம் உப்பு. இப்போ நம்ம 22 கிலோவுக்கு 660 கிராம் உப்பு. நம்ம 660 கிராம் உப்பு போடுறோம். அதாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமே ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் மக்கள் உங்களுக்காக ஒரு மெஷர்மெண்ட் நம்ம தெரிவிச்சிருக்கோம். எங்களுடைய வீடியோ பார்க்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுடைய வீடியோ பாருங்க. பூண்டு வந்து நமக்கு நல்ல வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 10 கிராம் மொத்தப்படி. இப்போ வந்து 22 கிலோ பிரியாணி நம்ம 220 கிராம் போடுறோம். அதாவது நம்ம அந்த இஞ்சி பூண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த வத்தப்பொடி போட்டோம். அதாவது அந்த வத்தப்பொடி நல்ல இஞ்சி பூண்டு வெந்ததுக்கு அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் இந்த கலர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணில ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல் கிடைக்கும் பிரியாணி. இப்போ நம்ம வந்து அடுத்து மல்லி புதினா போட போறோம். இப்போ 2 கிலோ மல்லி 1 கிலோ புதினா போடுறோம். இப்போ வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் தக்காளி. இப்போ 22 கிலோ பிரியாணிக்கு 800 தக்காளி. உலைக்கு வந்து தண்ணி வச்சிருக்கோம். அதாவது எத்தனை லிட்டர் அப்படின்னு சொன்னா 44 லிட்டர் தண்ணி வச்சிருக்கோம். 1க்கு 2 தண்ணி. 22 கிலோ அரிசிக்கு 44 லிட்டர் தண்ணி. இப்போ அதுக்கு தேவையான அளவு பட்டை ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டா போதும். இப்போ வந்து நம்ம மிளகா போடணும். தேவையான அளவு பச்சை மிளகா, தேவையான அளவு மல்லி புதினா. இப்போ நம்ம வந்து 1க்கு 1.5 கறி போடுறோம். அதாவது 22 கிலோ பிரியாணிக்கு 1க்கு 1.5 கறி, 33 கிலோ கறி போடுறோம் நம்ம. இப்போ வந்து நம்ம 6 லிட்டர் வெண்ணெய் சேர்க்க போறோம்.
So, நல்ல வெந்நியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கணும். வெந்நி சேர்த்து தான் அப்படியே மூடியை போட்டுருவோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வந்து அதிகமா இருக்கிறதால நாங்க அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் உங்களுடைய ஆதரவு நீங்க அதிகமா தந்தீங்கன்னா இன்னும் நாங்க அதிகமா வீடியோ போடுவோம். நம்ம உலைக்கு வந்து 660 கிராம் உப்பு போட்டிருக்கோம். இப்ப நம்ம வந்து நல்ல உலை கொஞ்சோன்னு இந்த அரிசி தட்டியும். இப்போ வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 200 கிராம் பால், 22 கிலோ பிரியாணிக்கு 400 அடிக்கிறோம் பால். இது வந்து அரிசி வந்து வெந்துடுச்சு. இப்ப நம்ம அரிசி எடுக்க போறோம். இப்போ வந்து அரிசி நம்ம தட்டியாச்சு. 75% நம்ம வந்து கொலையில வந்து வேக்காடு கொடுத்தாச்சு. மீதி 25% நம்ம வந்து தம்ல வந்து வேக்காடு கொடுக்கும். 6 லிட்டர் வெண்ணி சேர்த்துருக்கோம். அது போக 4 லிட்டர் பால், 400 பால். அதாவது இது வந்து கரெக்டான அளவா இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் தண்ணி தேவை. அதனால கொஞ்சம் வெண்ணி அடிக்கிறோம் நம்ம. அதாவது அது என்ன வெண்ணி, உலை வெண்ணி. அந்த அரிசி வடிச்ச அந்த கஞ்சி, உலை கஞ்சின்னு சொல்லுவாங்களா, அதை அடிக்கிறோம் நம்ம. ஒரு 3 லிட்டருக்கான தேவைப்படுற அதை அடிக்கிறோம் நம்ம. அதாவது நல்ல நம்மளை வந்து தம்மு போடுறதுல நல்லா கொதிக்கணும் சாப்பாடு. இந்த கொதிக்கிறதுல அந்த மாதிரி கொதி அடிச்சாதான் சாப்பாடு நம்மளுக்கு டக்குன்னு வெந்து வரும். வாங்க தம்ம பிரிக்கலாம். நல்லா இருக்குது. ரைஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. எந்த ஸ்பைஸுமே இதாக இல்லை, எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்குது. பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப திகட்டலை, வீட்டில் குக் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிரெட் அல்வா ரொம்ப நல்லா இருக்குது. தயிர் பச்சடியும் சூப்பராக இருக்குது. அந்த ரொம்ப புளிப்பு இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரியாணி உண்மையிலே காரமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதனோட மசாலா எல்லாமே உள்ளுக்குள்ள நல்லா நீங்கள் பைண்ட் ஆகி பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. பிரெட் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சார். பட்டு ஸ்பைசஸ் நிறைய இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸ்பைசஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. 65 ஆல்சோ தால்சாவும் டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ நண்பர்களே, வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றி. தொடர்ந்து எங்க வீடியோக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிக்கும் நாங்க நம்புறோம். MSK யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.